எல்லோருக்கும் மேலாக உயர்ந்தவர், உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே. அல்லேலூயா, 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 ஆமென். அல்லேலூயா, 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 ஆமென். ஒருவரால் சிருஷ்டிக்கப்படாமலே தாமாக என்றென்றும் இருப்பவர், ஒருவரால் சிருஷ்டிக்கப்படாமலே தாமாக என்றென்றும் இப்பொழுதும் கூட தேவன் யார், அவர் எப்படிப்பட்டவர் என்பதை பற்றி நாம் சற்று வேத வாக்கியங்களிலிருந்து புரிந்து கொள்ள முயற்சிப்போமாக. ஏதோ சில இந்த மனுஷன் அந்த மனுஷன் சொன்ன ஐடியா அப்படியெல்லாம் இல்லை. பைபிளில் கர்த்தர் தன்னை பற்றி எழுதியிருக்கிறதை பற்றியும், பிசாசை பற்றி எழுதியிருக்கிறதை பற்றியும், மனுஷனை பற்றி எழுதியிருக்கிறதை பற்றியும், அவருடைய அண்ட சராசரங்களில் இருக்க சர்வ சிருஷ்டியை பற்றியும் அவர் என்ன எழுதியிருக்கிறாரோ அதன் அடிப்படையிலே இந்த தேவன் யார் என்ற, எப்படிப்பட்டவர் என்ற அந்த கேள்விக்கு நாம் பதில் கண்டுபிடிக்க முயற்சிக்கலாம். யாருமே ஒருவரும் தேவனை கண்டதில்லை என்று யோவான் 1:18 எழுதியிருக்கு. நான் வேணால் எடுத்து வாசிக்கிறேன். யோவான் 1:18, தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை, பிதாவின் மடியில் இருக்கிற ஒரே பேரான குமாரனை அவரை வெளிப்படுத்தினார். தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை, ஆனால் அவருடைய மடியில் இருக்கிற குமாரனாய் இயேசுவே அவரை நமக்கு வெளிப்படுத்தினார் அப்படின்னு பார்க்குறீங்க. அது மாத்திரம் இல்லை, இயேசு இடத்துல சொல்லியிருக்கிறாரு, என்னை கண்டவன் பிதாவை கண்டான் அப்படி சொல்கிறார். நான் அதை வாசிக்கவா? யோவான் 14:9 வாசிக்கிறேன். 8 பிலிப்பு அவரை நோக்கி, ஆண்டவரே, பிதாவை எங்களுக்கு காண்பியும், அது எங்களுக்கு போதும் என்றான். அதற்கு இயேசு, பிலிப்புவே, இவ்வளவு காலம் நான் உங்களுடனே கூட இருந்தும் நீ என்னை அறியவில்லையா? என்னை கண்டவன் பிதாவை கண்டான். அப்படி இருக்க பிதாவை எங்களுக்கு காண்பியும் என்று நீ எப்படி சொல்லுகிறாய் அப்படி கேட்டார். அதாவது குமாரன் ஒருவர் தவிர பிதாவை யாரும் பார்க்கலன்னு. அப்புறம் இங்கே சொல்கிறாரு, குமாரனை கண்டவன், என்னை கண்டவன் பிதாவை கண்டான் அப்படி சொல்லியிருக்கிறாரு. இது ஏன் இந்த பிதாவாகிய தேவனை நாம் அறிந்து கொள்வது அவசியமாக இருக்கும்னா, நாம் சிருஷ்டிக்கப்படும் போது தேவனுடைய சாயல் ரூபத்தில் அவருடைய சுபாவத்தோடு கூட நாம் சிருஷ்டிக்கப்பட்டோம். ஆதியாகமம் 1 அதிகாரத்தை எடுத்து வாசிச்சிங்கன்னா, நமது சாயலும் நமது ரூபத்திலும் மனுஷனை உண்டாக்குவோமாக அப்படி சொல்லிட்டு பூமியின் மேலெங்கும் ஆளுகையை செய்யும்படியான அதிகாரம் கொடுக்கப்பட்டது என்றெல்லாம் வாசிக்கிறோம். ஆக தேவனுடைய சாயல் ரூபம், அவருடைய சுபாவம், பூமியின் மேல் ஆளுகை, இதெல்லாம் உடையவனாக நம்ம சிருஷ்டிக்கப்பட்டிருக்குன்னு சொல்கிறோமே. இப்போ தேவனுடைய சாயல் ரூபம்னா என்னென்னு தெரியும்? நாம் யார், தேவன் எப்படிப்பட்டவர்னு நாம் அறிந்தாதான் நாம் எப்படிப்பட்ட ஆளுகன்னு தெரிந்து கொள்ள முடியும். ஏன்னா அவருடைய சாயலில் இருக்கிறோம். ஆக இங்கே பாருங்கள், ஒருவனும் ஒரு காலம் பிதாவாகிய தேவனை கண்டதில்லை, ஆனால் இயேசுவை கண்டவர். அதனால் என்னை கண்டவன் பிதாவை கண்டான்னு சொல்கிறார். அப்போ இயேசுவை நோக்கி பார்த்தால் அவருடைய வார்த்தைகள், போதனைகள், செயல்கள் எல்லாவற்றையும் பார்த்தா அப்படி தான் பிதாவாகிய தேவன் செய்கிறாரு என்று நாம் அறிந்து கொள்ளலாம். அப்போ பிதாவாகிய தேவன் எப்படிப்பட்டவர்னு தெரிஞ்சவொடனே நீங்கள் எப்படிப்பட்டவங்க அப்படின்னு நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். ஆதலால் இந்த தேவனை பற்றி அறிகிற அறிவிலே சற்று வளருவது நமக்கு நல்லது. 2 பேதுருல 1 அதிகாரத்தில் ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். 2 பேதுரு 1 அதிகாரம்
2வது 3வது 4வது வசனங்கள். தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசுவையும் அறிகிற அறிவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் பெருக கடவுது. கிருபையும் சமாதானமும் எப்போ பெருகுமா? நீங்கள் தேவனை அறிகிற அறிவில் வளரும்போது தான் கிருபையும் சமாதானமும் பெருகும். தம்முடைய மகிமையினாலும் தம்முடைய காருண்யத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும் தேவபக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் பெற்றுக்கொள்கிறோமா? அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்தருளுமன்றி, அவருடைய வல்லமை நம்முடைய ஜீவனுக்கும் வாழ்க்கைக்கு தேவையான எல்லாவற்றையும் தந்தருளுகிறது என்றும், இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு, இந்த கேடுகளுக்கு, இந்த உலகத்தில் இருக்க பாவங்கள், இச்சைகள், இந்த கேடுகளுக்கெல்லாம் தப்பி நாம் திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு. அப்படின்னா என்ன அர்த்தம்? தேவனுடைய சுபாவத்துக்கு, தேவனுடைய சுபாவத்துக்குன்னு சொன்னால், இப்போ சிங்கத்துக்கு ஒரு சுபாவம் இருக்குது, கரடிக்கு ஒரு சுபாவம் இருக்குது, நாய்க்கு ஒரு சுபாவம் இருக்குது, ஆட்டுக்குட்டிக்கு ஒரு சுபாவம் இருக்குது. அதெல்லாம் அந்த சிருஷ்டிக்கப்படும் போதே அப்படிப்பட்ட ஒரு குணாதிசயத்தோடு இருக்கும்படி சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறவைகள். அதுபோல் மனுஷன் என்ன சுபாவத்தில்? தேவனுடைய சுபாவத்தில். இங்கே என்ன எழுதியிருக்கு? இப்போ இருக்கிற இந்த பாவ உலகின் கேடுகளுக்கு தப்பி நாம் திவ்ய சுபாவத்தை பெற்றுக்கொள்ளும்படிக்கு நம்மை அழைத்திருக்கிறார். மகாமேன்மையும் அருமையுமான வாக்குத்தத்தங்களும் அவைகளாலே நமக்கு அருளப்பட்டிருக்கிறது. சரி, அப்போ திவ்ய வல்லமை, இந்த இடத்துல நான் இன்னொரு திவ்யன்னு வந்துட்டதுனால இன்னொரு வசனத்தை நான் உங்கள்கிட்ட சொல்ல விரும்புகிறேன். வெளிப்படுத்தின விசேஷம் பைபிளில் அது எப்படி ஆரம்பிக்குது? திவ்ய வாசகனாகிய யோவானுக்கு வெளிப்படுத்தின விசேஷம். மற்ற இடத்துல எல்லாம் யூதா, அப்போஸ்தலனாகிய யூதா எழுதின பொதுவான நிருபம்னு எழுதியிருக்கு. அப்புறம் அப்போஸ்தலனாகிய பேதுரு எழுதிய பொதுவான நிருபம்லாம் எழுதியிருக்கு. இப்படி அப்போஸ்தலனாகிய எல்லாம் எழுதியிருக்கு. ஆனால் யோவான் எழுதின வெளிப்படுத்தின விசேஷத்துக்கு வந்தவுடனே திவ்ய வாசகனாகிய யோவானுக்கு வெளிப்படுத்தின விசேஷம். அதாவது இந்த யோவான் தேவனை அறிகிற அறிவில் மற்ற எல்லாரையும் காட்டிலும் ஓரளவுக்கு அதிகமாக வளர்ந்திருந்திருக்கிறான். ஆதலால் தேவனுடைய தன்மைகள், தேவனுடைய சுபாவம் மற்றவர்களுக்கு இருந்ததை காட்டிலும் சற்று அதிகமாய் இருந்திருக்கிறது என்று நாம் நிதானிக்கலாம். திவ்ய வாசகனாகிய யோவானுக்கு எழுதின வெளிப்படுத்தின விசேஷம். சரி, திவ்ய அப்படின்னா என்ன? தேவனை தான் சொல்லுது. அப்படி தேவனை அறிகிற அறிவினால் நாம் அவருடைய சுபாவத்துக்கு பங்குள்ளவர்களாகிறோம் என்று சொல்லியிருக்கிறது. ஆக இந்த உலகத்தில் எல்லா ஜீவராசிகளுக்கும் அதற்கான ஒரு சுபாவம் இருக்கிறது. இங்கே பாருங்க, குருவி, அந்த தூக்கணாங்குருவி கூடு கட்டுனா அது அவ்வளோ அழகாக நேர்த்தியாக கட்டிடுது. நம்ம போய் அது மாதிரி ஒரு கூடு கட்டிட முடியாது. ஆனால் இந்த ஆளுங்க என்ன செஞ்சுருக்குறாங்க? அந்த குருவி முட்டையை மட்டும் துண்டாக பிரித்து வச்சு அடகாக்க, தனியாக மிஷினில் அடகாக்க வச்சு அதை குருவி வந்தவுடனே வெளியே வளர்த்துருக்குறாங்க. அது வயதுக்கு வந்தவுடனே அது போய் அந்த தூக்கணாங்குருவி கூட அழகாக கட்டிப்பிடிச்சு. எங்கள் இந்த விவரமெல்லாம் எங்கள் மற்ற குருவியாக சொல்லி கொடுத்துச்சு? இல்லை, அதுக்குள்ளேயே அந்தந்த ஜீவராசிக்குள்ளேயே ஒரு சுபாவம் வைக்கப்பட்டிருக்கிறது. இப்போ நீங்களும் நானும் இப்போ சிறு குழந்தைகளாக பிறந்தோம். எத்தனை பேர் உடனே எந்திரிச்சு நடந்தோம்? அதெல்லாம் கிடையாது. ஆனால் ஆடு குட்டி போட்டால், மாடு கன்று போட்டால் 10 நிமிஷத்தில் இந்த ஆட்டுக்குட்டியும் இந்த கன்றுக்குட்டியும் எழுந்திரிச்சு நிற்கும், 8 வைக்கும், நடக்கும், அப்புறம் போய் பால் குடிக்க போயிடும். அதாவது ஒவ்வொரு மிருகமும், இப்போ காட்டு மிருகம், நாட்டு மிருகம் எல்லாம் இருக்கே, இதெல்லாம் அவைகளுக்கான ஒரு தனிப்பட்ட விதத்தில் ஒரு சுபாவத்தோடு உண்டாக்கப்பட்டவைகள். ஆனால் மனிதன் இருக்கிறானே,
தேவனுடைய சாயல், தேவனுடைய ரூபம், தேவனுடைய சுவாபத்தோடு கூட, அது சுவாபங்கிறதுல எதுவும் சந்தேகம் வந்துருமாக்குன்னு சொல்லி கேட்டு தான் நான் இப்போ இந்த 2 பேதுருவில் இருக்கிற அந்த வசனத்தை வாசித்து காமிச்சேன். திவ்ய சுவாபத்துக்கு நாம் பங்குள்ளவர்களாகும் பொருட்டு அப்படின்னு. ஆக இங்கே பாருங்கள், இயேசுவை நோக்கி பார்த்தான் இந்த யோவான் இருக்கிறானே, நாங்கள் கேட்டதும் நாங்கள் கண்டதும் நாங்கள் நோக்கி பார்த்ததும் நாங்கள் தொட்டதுமாயிருக்கிற ஜீவ வார்த்தையை குறித்து உங்களுக்கு சொல்கிறோம்னு சொல்கிறான். நாங்கள் நோக்கி பார்த்தது, அதாவது இயேசு இவர் யார், எப்படிப்பட்டவர் அப்படின்னு சொல்லி அவரை பற்றியே நல்லா கவனமாக கவனிச்சுக்கிட்டு இருந்ததுனால அவருடைய அன்பில் வளர்ந்துட்டான். மார்பில் சாய்ந்துக்கிட்டு இருக்கிற அளவுக்கு அவனும் இயேசுவோட கூட ஐக்கியம் உண்டாயிற்று. மற்றவங்கெல்லாம் இப்போ பேதுரு எடுத்துக்கோங்க, ஏய் நீ தானா, இல்லை எனக்கு தெரியாது, சபிக்கவும் சத்தியம் பண்ண ஆரம்பிச்சிட்டான்னு. கர்த்தருக்காக ஜீவனை கொடுக்குறேன்னு சொன்ன ஆள் டக்குன்னு மாறிட்டான். ஆனால் யோவான் அப்படி இல்லை. அங்கே சிலுவையில் அங்கே இயேசு தொங்கி கொண்டிருந்தபோது அவருடைய தாய் அங்கே இருக்கிறார்கள், எங்கள் அன்பான சீஷன் யோவான் இருக்கிறான். இந்த அன்பு, அந்த ஐக்கியம், தேவனை அறிகிற அறிவு, அந்த சுபாவம் அது இருந்ததுனால தான் இந்த தடைகளையெல்லாம் தாண்டி இயேசுடைய பிரசன்னத்தில் அங்கே சிலுவையிலே ஜீவன் கொடுக்கும்போது அவன் அங்கே இருக்க முடிந்தது என்று நீங்கள் நிதானிக்கலாம். சரி, அப்படி இயேசுவை அறிகிற அறிவு நமக்கு திவ்ய சுபாவத்தை, தேவனுடைய சுபாவத்தை உண்டாக்குகிறது, கிருபையும் சமாதானத்தையும் உண்டாக்குகிறது என்று நாம் பார்த்தோம். சரி, அடுத்து நீங்கள் அவரை அறிந்து கொண்டால் நீங்கள் எப்படின்னு தெரியும். அவருடைய தன்மை சுபாவம் நமக்கு இருக்குதுன்னு நமக்கு தெரியும். இன்னொன்று சொல்கிறேன், நீங்கள் ஒரு சாதாரண சிருஷ்டி அல்ல. ஒருவேளை ஆதாம் பாவம் செஞ்சிட்டதுனால நம்முடைய மனக்கண்கள் குருடானதுனால அல்லது மனக்கண்கள் தெளிவில்லாமல் இருக்கிறதுனால நாம் ஆவி மண்டலத்தில் நடக்கிற காரியங்களை தெளிவாக பார்க்க முடியல, அல்லது தேவனை பற்றி இன்னும் தெளிவாக அறிந்து கொள்ள முடியல. ஆனால் இந்த வேத வாக்கியங்களுக்கு தேவன் எப்படிப்பட்டவர்னு பைபிளில் எழுதியிருக்கேன். இதை நீங்கள் சற்று கூர்ந்து கவனிச்சிங்கன்னா நீங்கள் இயேசுடைய நடவடிக்கைகளை பார்ப்பீங்க, தேவனை பார்ப்பீங்க, அதுபோல் உங்களை பார்க்க ஆரம்பிச்சிருவீங்க. அதாவது அவருடைய சாயல் ரூபம்னா, நீங்கள் போய் ஒரு ஜெராக்ஸ் காப்பி எடுக்கணும்னு போகிறீங்க, ஒரு பேப்பரை சர்டிஃபிகேட் நம்ம கொண்டு போகிறீங்க, அதை கொடுத்தா இன்னொரு சர்டிஃபிகேட்டு அதுக்கு வித்தியாசமில்லாத ஒரு பேப்பரை எடுத்து கொடுத்துருது பார்த்தீங்களா? சரி, தேவனுடைய சாயல் நீங்கள் அதை கவனிங்க. தேவனை போல நீங்கள் செயல்படக்கூடிய மனப்பான்மையோடு கூட நீங்கள் உண்டாக்கப்பட்டிருக்கிறீர்கள். அது மாத்திரமல்ல, மனிதன் சிருஷ்டிக்கப்பட்ட போது மரிக்கிறதுக்காக உண்டாக்கப்படலை, இவனாக இழுத்துக்கிட்டான் அதை. மற்றபடி தேவனை போல செயல்பட. அப்போ ரட்சிக்கப்பட்ட பிறகு இயேசு ஒரு இடத்துல சொல்லிட்டார், என்னை விசுவாசிக்கிறவன் மரிக்காமல் இருப்பான்னு சொல்லிட்டார். ஆனால் அதான் நம்ம லேசில் நம்ப மாட்டோமே. விசுவாசத்தின்படி ஆகுங்கிறதான சட்டம். நம்ம விசுவாசம் சீக்கிரம் 70-80 ஆச்சு போயிடுவான், அப்படிங்கிறப்ப போயிடுவான். இல்லை 100 வயசாவது இருக்கலாம்னு சொல்லி விசுவாசித்தா இருக்கலாம், அல்ல 120 வயசு நீங்கள் விசுவாசித்தா இருக்கலாம். நீங்கள் விசுவாசித்தால் உங்களால் கூடாத காரியம் ஒன்றுமிராது. நீங்கள் விசுவாசத்தின் தேவனுடைய பிள்ளைகள், அவர் விசுவாசத்தில் செயல்படுகிறவர், நீங்களும் விசுவாசத்தில் செயல்படும்படி நீங்கள் உண்டாக்கப்பட்டிருக்கிறீர்கள். ஆதலால் நீங்கள் யார், நீங்கள் எப்படிப்பட்டவர்கள், நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று, உங்களுடைய வாழ்க்கையிலே நோக்கம் என்ன, உங்களுடைய வாழ்க்கையின் அழைப்பை எப்படி நிறைவேற்றலாம் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் தேவனை அறிந்து கொள்ளும்போது தான் அது கிடைக்கும். அதனால் இப்போ நான் ஒரு சில விஷயங்களை தேவன் பற்றி நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். சரி, யாத்ராகமம் 6வது அதிகாரம் 2, 3, 4 வசனங்களை வாசிக்கிறேன். மேலும் தேவன் மோசேயை நோக்கி, நான் யெகோவா, சர்வ வல்லமையுள்ள தேவன் என்னும் நாமத்தினாலே நான் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களுக்கு தரிசனமானேன். ஆனால் யெகோவா என்னும் என் நாமத்தினாலே நான் அவர்களுக்கு அறியப்படவில்லை. பாருங்கள் என்ன சொல்லிட்டாரு.
நான் சர்வ வல்லமையுள்ள தேவன்னு சொல்லி தான் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபுக்கு என்னை பற்றி சொல்லியிருந்தேன். ஆனால் யெகோவா அப்படிங்கிற வார்த்தையினால் நான் அவங்களுக்கு வெளிப்படலை. ஆனால் மோசேக்கு வெளிப்படும்போது அவர் எப்படி வெளிப்படுறாரு? 3வது அதிகாரத்தில் அங்கே மோசே கர்த்தரிடத்தில் பேசுகிறான். நீங்கள் யார் என்னன்னு கேட்குறப்ப அதற்கு தேவன் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று மோசேயுடனே சொல்லி, இருக்கிறேன் என்பவர் என்னை உங்களிடத்திற்கு அனுப்பினார் என்று இஸ்ரவேல் புத்திரருடைய சொல்வாயாக அப்படி சொல்கிறார். இருக்கிறவராகவே இருக்கிறேன், அதாவது வேறு யாராலும் சிருஷ்டிக்கப்படாமல் நானாக இருக்கிறேன்னு நம்பர் 1. அவ்வப்போது அவரவருடைய தேவைகள் என்னவோ அவை எல்லாவற்றையும் நிறைவேற்றி தருவதற்கு நான் அங்கே இருக்கிறேன். விசுவாசிகளுக்கு இருக்கிறவராகவே இருக்கிறேன். ஒரு இப்போ அக்கினி சூளையில் மாட்டிக்கிட்டியா, இந்தா வர்றேன் அப்படின்னு சொல்லி அந்த சாத்ராக், மேஷாக், ஆபேத்னா கூட உலாவிக்கிட்டு இருந்தார். அவனை தூக்கி சிங்க கேபிக்குள்ளே போட்டால் தானியேலோட போய் அங்கே இருக்கிறாரு. நீங்கள் எப்பேற்பட்ட சூழ்நிலையில் தப்பு வைக்கப்படுவதற்காக இருந்தாலும் சரி, ஆசீர்வதிக்கப்படுவதாக இருந்தாலும் சரி, சுகமாவதற்காக இருந்தாலும் சரி, என்ன தேவையோ எந்த சூழ்நிலையோ அதிலே உங்களுடைய தேவைகளை சந்திக்கிறவராக நான் இருக்கிறவராக இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். இந்த யெகோவா என்றால் இவர் இருக்கிறவராகவே இருக்கிறேன்கிறது தான் அதை சொல்லியிருக்கு. இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று சொல்லுகிறவர் இன்னும் பலவிதமான பெயர்களோடு சேர்த்து சொல்லப்படுகிறது. யெகோவா ஈரே, யெகோவா ராஃபா, இப்படி பல பெயர்களோடு சேர்த்து சொல்லப்படுகிறது. அவர் என்ன செய்கிறாரு அப்படிங்கிறத பொறுத்து. சரி, இந்த தேவன் யாராலும் சிருஷ்டிக்கப்படாமல் தானாக என்றென்றும் இருக்கிறவர். ஆல்ஃபாவும் ஒமேகாவும்னா, ஆல்ஃபான்னா கிரேக்க எழுத்தில் கிரேக்க பாஷையில் முதல் எழுத்து, ஒமேகாங்கிறது கிரேக்க பாஷையில் கடைசி எழுத்து. நம்ம இந்த ஆவன்னா அக்கன்னா சொல்லுவோமே அது மாதிரி. ஆனால் ஆல்ஃபாவும் ஒமேகாவுமாக இருக்கிறேன், ஆதியும் அந்தமுமாக இருக்கிறேன் அப்படி சொல்கிறாரு. இது ஆதின்னா எப்போது தெரியாது, டைம்லெஸ் பாஸ்ட். எங்கேயோ ஒரு சமயத்தில் தான் அங்கே இருக்கிறார். ஒரு குறிப்பிட்ட டைம்லாம் இல்லை, அது இருந்துக்கிட்டே இருக்கிறார். அது எப்போ தேவனுக்கு ஏதாவது ஒரு முடிவு உண்டா? இல்லை, முடிவு இல்லை. ஆதி முதல் அந்தம், ஆதியும் அந்தம்னு ஒரு எல்லை போட்டது போல் சொல்லப்பட்டாலும் எல்லையே இல்லாத நித்திய ஜீவன். தேவன்கிட்ட இருக்கிற ஜீவன் நித்திய ஜீவன், அது அழியாதது. அதுபோல் ஜீவன் நமக்கு கொடுக்குறேன்னு சொல்லி இருந்திருக்கிறார். சரி, அப்படி நித்திய ஜீவனை உடையவர், அழியாமை உள்ளவர், வேறு யாராலும் உண்டாக்கப்படாமல் தாமாக இருக்கிறவர். அப்புறம் இந்த யோவான் 5வது அதிகாரத்தில் ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். யோவான் 5:26. அதில் என்ன எழுதியிருக்கு? ஏனெனில் பிதாவானவர் தம்மில் தாமே ஜீவனுடையவராக இருக்கிறது போல குமாரனும் தம்மில் தாமே ஜீவனுடையவராக இருக்கும்படி அருள் செய்திருக்கிறார். பிதாவாகிய தேவன் தம்மில் தாமே ஜீவன் உள்ளவர். வேறு யார்கிட்டருந்து இவருக்கு ஜீவன் வரல, இவரே ஜீவனாக இருக்கிறார். இவர் இருக்கிறப்பவே ஜீவனாக தான் இருக்கிறார். யார் இவரை உண்டாக்கலை, இவருக்கு யாரும் ஜீவன் கொடுக்கல. இப்போ நமக்கு ஜீவன் கர்த்தர் கொடுத்தார், ஆனால் இவருக்கு யாரும் கொடுக்க வேண்டியதில்லை. இவர் தம்மில் தாமே ஜீவன் உள்ளவர். அதே போல் குமாரனா இயேசுவும் தம்மில் தாமே ஜீவன் உள்ளவராக இருக்கும்படி அருள் செய்திருக்கிறார். அப்படின்னா பிதாவாகிய தேவன் இவர் எவ்வளோ மேன்மையான ஒரு அந்தஸ்து, எல்லா நாமத்துக்கும் மேலான நாமம் அப்படி பாடுறோமே. அப்போ எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தை பிதாவாகிய தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டார் அப்படின்னு நீங்கள் பார்க்குறீங்க. இயேசுவும் கூட தம்மில் தாமே ஜீவன் உள்ளவர். மனுஷன் தன்னில் தான் ஜீவன் உள்ளவனா அப்படின்னு கேட்டிங்கன்னா என்ன நினைக்கிறீங்க? ஆதாம் சிருஷ்டிக்கப்பட்ட போது அவன் சாகாமல் இருக்கிறதுக்காக உண்டாக்கப்பட்டான். ஆனால் அவன் விரும்பினால் சாகலாம். அங்கே 2 மரம் இருந்தது, ஒன்று சாவுக்கு ஏதுவானது, ஒன்று ஜீவனுக்கு ஏதுவானது. நான் யோசிப்பேன், முதல்ல இந்த ஜீவனுக்கு ஏதுவான ஜீவ விருட்சத்தின் கனியை பிடுங்கி தின்னுட்டு அப்புறமேல் மற்ற காரியங்களை பார்த்துருக்கலாம்ல அப்படின்னா, இவன் நேராக போய் அந்த மரணத்துக்கு ஏதுவான அந்த கனியை பிடுங்கி அதை முதல்ல சாப்பிட்டுட்டு தான் அடுத்த வேலை பார்த்துருக்குறான். இப்போ பாருங்கள், மனுஷன் தன்னில் தான் ஜீவன் உள்ளவனாக இல்லை அப்படிங்கிறத சொன்னனே, அது எப்படி நான் இப்போ சொல்கிறேன். தேவன் தம்மில் தாம் ஜீவன் உள்ளவர்.
இயேசு தம்மில் தாம் ஜீவன் உள்ளவர். ஆனால் மனுஷன் தன்னில் தான் ஜீவன் உள்ளவன் அல்ல. ஏன்னா மனுஷனை அவர் படைக்கும்போது அவருடைய சாயல் ரூபத்தில் படைத்தார். ஆனால் அவனுக்கு தேவையான ஞானம், புத்தி, பலன் எல்லாவற்றையும் பரிசுத்த ஆவியானவர் மூலமாக அவன் பெற்றுக்கொள்ள வேண்டியிருந்தது. பாருங்கள், அந்த பழத்தை சாப்பிடாதேன்னு சொன்னோம்னா சாப்பிட்டான். தேவ பிரசன்னம் போயிடுச்சு. தேவனை விட்டு பிரிக்கப்பட்டுட்டான். பாவம் அவனை தேவனை விட்டு பிரிச்சிருச்சு. எப்படி? இவனோட இருந்த பரிசுத்த ஆவியானவர் அவனை விட்டு போயிட்டார். இவனோட இருந்த பரிசுத்த ஆவியானவர் அவனை விட்டு போயிட்டாருன்னு எங்கேயும் பைபிள் இல்லையே பாஸ்டர், நீங்கள் கேட்பீங்க. ஆனால் நான் உங்ககிட்ட சொல்கிறேன், பாவம் செஞ்சதுனால பரிசுத்த ஆவியானவர் போயிட்டார். அப்போ பாவத்துக்கு பரிகாரம் நடந்தவுடனே என்ன நடக்கணும்? மறுபடி பரிசுத்த ஆவியானவர் வரணும். ஏங்க அதான் நடந்ததா இல்லையா? அப்போஸ்தலர் நடபடி 2வது அதிகாரத்தில் இந்த ரட்சிக்கப்பட்டவர்கள் இயேசு உயிர்த்தெழுந்து பரலோகத்துக்கு போனவர் பாடு கர்த்தரங்க மேலறையில் காத்திருக்க சொன்னார். காத்திருந்தபோது அங்கே பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் மேல் இறங்கினார். பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் மேலே இறங்கினப்போ தான் தேவன் இம்மானுவேல் நம்ம கூட இருக்கிறாரு. வேறொரு தேற்றரவாளனா பரிசுத்த ஆவியானவர் வந்து நம்மோட கூட இருந்து மறுபடியும் தேவனுடைய ஆசீர்வாதங்களை நமக்கு கொண்டு வர்றாரு. இங்கே பாருங்க, தேவன்கிட்ட எல்லா ஆசீர்வாதமும் இருக்குது. ஆனால் மனுஷன் பாவி, எப்படி கிடைக்கும்? கிடைக்காது. இந்த இயேசு வந்து தேவனுக்கு மனுஷனுக்கு இடையில் ஒரு உறவை உண்டாக்கி விட்டார். பகையாக இருந்ததை தூக்கி எறிஞ்சிட்டு நல்ல உறவை உண்டாக்கி விட்டார். ஆனாக்கா அங்கேருந்து வருதான்னா வரல. ஆனால் இந்த பரிசுத்த ஆவியானவர் வந்து நம்ம கூட இருந்துக்கிட்டு நம்ம என்னெல்லாம் வேணும்னு கேட்குறோமோ அதெல்லாம் அங்கேருந்து கொண்டு வந்து நம்ம கொடுக்குற ஆளாக இருக்கிறாரு. அப்போ பரிசுத்த ஆவியானவர் தான் நம்முடைய தேவைகளை சந்திக்கும்படி வைக்கப்பட்ட ஒருவராக இருக்கிறாரு. அதனால தான் பரிசுத்த ஆவியில் நிறைஞ்சிருக்கணுன்றோம். இயேசு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவனே பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கிறாரு. ஆனால் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தில் இயேசு மேசியா, கிறிஸ்து, அதாவது அபிஷேகம் பண்ணப்பட்டவர். அப்படி நீங்கள் அபிஷேகத்தில் இருந்தீங்கன்னா இயேசுவை போல் செயல்படலாம். அபிஷேகம் இல்லைன்னா இந்த உலக மனுஷன் மாதிரி தான் செயல்பட முடியுமே ஒழிய மற்றபடி இயேசுவை போல் செயல்பட முடியாது. ஆனால் இயேசுவை போல் மாறுகிறதுக்கு தான் கர்த்தர் உங்களை எதிர்பார்க்கிறார். எபேசியர் 4வது அதிகாரத்தில் நான் ஒரு வசனம் உங்களுக்கு காட்டுறேன். எபேசியர் 4:11. மேலும் நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகி கிறிஸ்துவனுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க பூர்ண புருஷராகும் வரைக்கும் பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தும் பொருட்டு சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காகவும் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது பக்தி விருத்தி அடைவதற்காகவும் அப்போஸ்தலர், தீர்க்கதரிசிகள், சுவிசேஷகர், போதகர், மேய்ப்பர் இந்த 5 ஊழியங்களும் சபையில் ஏற்படுத்தினார்னு எழுதியிருக்கு. நோக்கம் என்ன? சுவிசேஷம் அறிவிக்கிறது. அதை மட்டும்தான் பொதுவாக மக்கள் யோசிக்கிறாங்க, பிரசங்கிக்கிறாங்க, அதில் தீவிரமாக இருக்கிறாங்க. ஆனால் கிறிஸ்துவனுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க பூர்ண புருஷராகும் வரைக்கும் நம்ம எப்படி ஆகணுமா? கிறிஸ்துவை போல நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்கதாக நாம் பூர்ண புருஷராக வரைக்கும் நம்மளை மாற்றுகிறதற்கு இந்த ஊழியங்கள் சபையில் இருக்குது அப்படி சொல்கிறாரு. அப்போ நம்ம ரட்சிக்கப்பட்ட போது கிறிஸ்துவுக்குள் குழந்தையாக இருக்கோம். அப்புறம் கர்த்தருக்குள்ளே வளர வளர எப்படி வளர்றோம்? கிறிஸ்துவை போல இருக்கும்படி வளர்கிறோம். அது எப்போ நடக்குது? நமக்குள்ளே இருக்க பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே உள்ளத்தில் ஏவி நம்மை அந்த நீதியின் பாதைகளில் நடத்துகிறார். அவர் தமது நாமத்து நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார். சரி, அதுபோல் நமக்குள்ளே இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் நம்ம நீதியின் பாதைகளில் நடத்துகிறார். அப்படி நீதியின் பாதையில் வரும்போது இயேசு கிறிஸ்து மாதிரி குற்றச்சாட்டுக்கு அப்பாற்பட்டவர்களாக நம்ம மாறி இருப்போம். இயேசுவை பற்றி சொல்லும்போது என்கிட்ட பாவம் உண்டு யார் சொல்லக்கூடும்னாரு. அப்புறம் ஞானஸ்நானம் எடுக்க போகிறப்ப இப்படி எல்லா நீதியை நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி ஒருவனை நம்மளை குற்றம் சொல்லாதபடிக்கு எல்லாத்துலேயும் சரியாக நடந்துருவான் அப்படின்னு சொல்லி வரி கட்டிக்கிட்டு வேற இருக்கிறாரு. ஆக இதை பார்த்திங்கன்னா அது குற்றச்சாட்டுக்கு அப்பாற்பட்டவரா அவர். அப்போ அதுபோல் நாம் குற்றச்சாட்டுக்கு அப்பாற்பட்டவர்களாக இருக்கணும்னு கர்த்தர் விரும்புகிறாரு.
இப்போ தானியேல் தீர்க்கதரிசி எடுத்துக்கோங்க. அவனை பற்றி ஏதாவது குற்றம் சொல்லி இவனை அந்த சுற்றிலுமாக இருக்கக்கூடிய அந்த தேசத்து மக்கள் எத்தனையோ ஆலோசனை பண்ணாங்க. கடைசிக்கு ஒன்றும் காரணமே கிடைக்கல. இவன் வணங்குற தெய்வத்தின் காரணத்தினால இவன் மேலே குற்றம் சாட்டலாமே ஒழிய வேறு ஒன்றும் சாட்டவே முடியாதுன்னு சொல்லி ராஜாவுக்கு ஐடியா கொடுத்து 1 மாதத்துக்கு நீர் தான் கடவுளை தவிர வேறு யாரையும் கும்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லி, அப்படி கும்பிட்டாக்கா சிங்க கைவியில் போடணும் அப்படின்னு எழுதி வாங்கிட்டானுங்க. இதில் என்ன விசேஷம்? தானியேலை எந்த விதத்திலும் குற்றப்படுத்த முடியாமல் இருந்துச்சு. இயேசு மேலே குற்றச்சாட்டு கொண்டு வந்தாங்க, எல்லாம் பொய் சாட்சிகள், அது ஒவ்வவில்லை அப்படியெல்லாம் வாசிக்கிறீங்க. காட்டி கொடுத்த யூதாசை சொல்லிட்டான் இவர் நீதிமான் அப்படி சொல்லிட்டான். பிலாத்து சொல்லிட்டான் இந்த நீதிமானுக்கு அப்படின்னு சொல்லிட்டான். இந்த நீதிமானை எப்படி சிலுவையில் அறையலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இந்த சாபத்துக்கான நீங்களாக இருக்கேன் கையை கழுவிட்டான். அப்போ இயேசுடைய அந்த நிலைமையை பாருங்கள். அந்த அளவுக்கு தக்கதாக நாம் சீர்பொருந்தும் பொருட்டு அவரை போல அந்த நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்கதாக நாம் பூரண புருஷராகும் வரைக்கும் இந்த சபையில் இந்த போதனைகள்லாம் பைபிள்லாம் சொல்லி கொடுக்குறாங்க. அது நீங்கள் நினைக்கலாமா, மனுஷன் தரங்கட்டவங்க, பாவிங்க, குப்பைங்க, தூசிங்க, மனுஷங்க, தரையிலிருந்து வந்தவங்க, கர்த்தர் வானத்திலிருந்து இவெல்லாம் பேசி 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 மனுஷன் ஒரு கழுசடை அப்படிங்கிற ஒரு அளவுக்கு தான் பேசி முடிச்சிட்டாங்க. ஆனால் மனுஷன் தேவனால் உண்டாக்கப்பட்டவன், அவருடைய சாயலில் உண்டாக்கப்பட்டவன், தேவனை போல இந்த பூமியில் ஆளுகை செய்ய, அவருடைய சார்பாக பூமியை ஆளுகை செய்ய உண்டாக்கப்பட்டவன், பிசாசுடைய கொட்டத்தை அடக்கி அவனை துரத்திவிட்டு ஏதேன் தோட்டத்தை பெரிதாக்கி பலுகி பெருகி பூமியை நிரப்பும்படி ஏற்படுத்தப்பட்டவன். அதெல்லாம் மறந்துட்டாங்க. எதை கிருபையில் பொழைச்சிருக்கோமுங்க, எதை வண்டி ஓடுதுங்க, அதை தான் சொல்லுவாங்களே ஒழிய ஹூவியார் நம்ம யாருங்கிறது எப்போ தெரியும்னா அவர் எப்படிங்கிறப்ப தான் நமக்கு யாருன்னு நமக்கு தெரியும். ஆக இயேசுவை பார்த்தா தான் நம்ம பிதாவை பார்க்க முடியும், பிதாவை பார்த்தா நம்ம யாருன்னு நமக்கு தெரிஞ்சிடும். ஆகையால் பாருங்கள், இந்த தேவனை அறிகிற அறிவில் நம்ம வளர்கிறது மிகவும் அவசியமாக இருக்கிறது. அது எவ்வளவுக்கு வளரலாமா? இயேசுவை போல பூர்ண புருஷராகும்படி. இதே எபேசியரில் தான் எழுதியிருக்கு. நான் ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். முதல் அதிகாரத்தில் தமக்கு முன்பாகவும், முதல் அதிகாரம் 4வது வசனம், தமக்கு முன்பாகவும் நாம் அன்பில் பரிசுத்தமுள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களுமாக இருப்பதற்கு, அன்பில் பரிசுத்தமுள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களுமாக இருப்பதற்கு அவர் உலகத் தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே. எப்போ தெரிந்து கொள்ளப்பட்டார்? உங்களை எப்போ தெரிஞ்சுக்கிட்டாராம்? உலகத் தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள்ளே உங்களை கண்டுபிடிச்சிட்டாராம். என்ன தெரியுது? இத்தனை தலைமுறை கழித்து நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட்டிருப்போம்னு அவருக்கு தெரிஞ்சிருக்குது. பிரியமானவர்கள், நாம் நமக்கு தந்தரின தம்முடைய கிருபையின் மகிமைக்கு புகழ்ச்சியாக தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியே நம்மை இயேசு கிறிஸ்து மூலமாய் தமக்கு சுவீகார புத்திரராகும்படி குறித்திருக்கிறார். இங்கே சுவீகார புத்திரம்னு போட்டிருக்கு. ஆனால் இயேசுவை ஆண்டவராக ஏற்றுக்கொண்டுகள் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார் அப்படின்னு எழுதியிருக்கு. அப்புறம் அவங்க தேவனால் பிறந்தவர்கள்னு எழுதியிருக்கு. அதனால் இந்த வித்தியாசமான வசனங்கள் வச்சு நம்ம ஏமாந்துடக்கூடாது. நம்மெல்லாம் சுவீகார புத்திரர்கள் தான், தத்தெடுக்கப்பட்டவர்கள் தான் அப்படியே நினச்சிடக்கூடாது. நீங்கள் தேவனால் சிருஷ்டிக்கப்பட்டவர்கள், அவருடைய சாயல் ரூபம். இயேசு கிறிஸ்து எப்படி தம்மில் தாம் ஜீவன் உள்ளவராக இருக்க முடியாது அருள் செய்யப்பட்டாரோ அதுபோல் நீங்கள் அப்படி ஆக்கப்படுவீர்கள். இந்த 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 பூமிக்குரிய வாழ்க்கையிலே கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து ரட்சிக்கப்பட்டு நம்ம பரலோகம் போகும்போது, அது வரைக்கும் நமக்கு இங்கே சோதனை காலம் இருக்கிறது. நம்ம சரியாக இருப்போமாக, அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடையலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.